கர்த்தர் உங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார்னா, உண்மையாகவே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர். எதற்காய் முன்குறித்தார்னா, எதற்காய் அழைத்தார், எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டார்னா, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்போடு தான், பெரிய நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் கிருபையினாலே மூடுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவர். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படியாய் நம்மை வாழ, நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரியவர்கள் சபையில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆவிக்குரிய எங்க கொண்டு போனோம்னு சொல்லி வச்சிருக்காரு? எங்க கொண்டு போனோம் வச்சிருக்காரு? பரலோகத்துக்கு கொண்டு போனோம்னு சொல்லி வச்சிருக்காரு. பரலோகத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறதையும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. எப்படி? அவரை போல மாறும்படி, அவரை போல நாம் என்ன பண்ணணுமா, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும்படி உங்களையும் என்னையும் மறுரூபமாக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கொண்டு வந்து சபையிலே சேர்த்தினார். சபையிலே சேர்த்தி அவர்களை சிந்தைகளையும் எண்ணங்களையும் எல்லாம் கர்த்தர் மாற்றி அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவருக்கு பிரியமானதாய் மாற வேண்டும், அவருக்கு விருப்பமானதாய் மாற வேண்டும். இந்த விருப்பம் யார் வச்சிருக்காருன்னா, ஒரு நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் சபையில கொண்டு வைத்திருக்கிறார். நாம் எப்படி மாற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இன்னும் அந்த அவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகிறோமா, இல்ல சுயத்தின்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் வசனம் கூடி சொல்லுது என்னது? யாக்கோபு 1:14 வாசிக்கலாமா? யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கும். அப்ப சோதனை வர்றது யாருனால அப்படின்னா, தேவனாலோ பிசாசினாலோ அல்ல. சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாய் வைக்கிறாரு. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாரு. ஆனா சில தன் சுய இச்சைகளின்படி வாழ தீர்மானிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதா இல்லையாங்கிற ஒரு குணத்தை மாத்திரம் இது நாளிலே நான் பார்க்க விரும்புகிறேன். நம்ம சபைக்கு கூடி வந்திருப்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய அவர் விரும்புகிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் இது நாளிலே நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அங்க பார்க்கிறோம், அங்க ஒரு வசனம் சொல்லுது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அவர்கள் யார்? விற்று போட்டவர்கள் யார்? கோத்திர பிதாக்கள். கோத்திர பிதாக்கள் யார்? யாக்கோபுடைய பிள்ளைகள். யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை பேரு? 12 13. அது ஒரு பெண் பிள்ளை, மீதி 12 பேர் என்னது? பிதாக்கள். பிதாக்கள் என்ன? 12 பேர். 12 பேர்ல சில பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கோத்திர பிதாக்கள் சொன்னா படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? இது எங்க இருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல அதை பத்தி போட்டிருக்குது. அவங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35:23 வாசிக்கலாமே. 35:23 அந்த நேமங்களை போட்டிருக்குது. அந்த கோத்திர பிதாக்கள் யார் என்பதை நான் வாசிக்கலாம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். 6 பிள்ளைகளை லேயாள் பெற்றால். அடுத்த வசனம், யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். இப்படி 12 பேர் தான் கோத்திர பிதாக்கள். இவர்கள் யாரு? கோத்திர பிதாக்கள். இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததாமா? இந்த 12 பேர் தான் கோத்திர பிதாக்கள். ஆனா அப்போஸ்தலர் 7:9 வாசிக்கிறோம். இந்த வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கோத்திர பிதாக்கள் பொறாமையினாலே யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அல்லேலூயா. என்ன கோத்திர பிதாக்கள் சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் உள்ள என்ன இருந்துதான்? பொறாமை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னா உண்மையாக கர்த்தர் தெரிஞ்சு கொண்டவர்தான். 12 பேரையும் கர்த்தர் கோத்திர பிதாக்களாய் தெரிந்து கொண்டார். அந்த தேசத்தினுடைய பலுகி பெருகி
தன்னுடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதித்து 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த உலகத்தின் தேசத்தில் எல்லாம் பெருக பண்ணினார். அந்த பெருக்கத்திற்கு உரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்பட்டது என்று சொன்னா, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு பொறாமை என்கிற குணம், தேவனுக்கு பிரியமில்லாத குணம் அந்த பிள்ளைகள் மத்தியிலும் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம யோசேப்பை வித்து போட்டாங்க, அதனால இவர்களெல்லாம் அப்படின்னு பார்க்கிறோம்ல. ஆனா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குதா, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆனா இந்த பொறாமை தானே, சின்ன காரியம் தானே அப்படின்னு பார்க்காம இந்த பொறாமையோடு நாம் இருப்போம் என்று சொன்னா பரலோகத்திற்கு போக முடியாது. ஏன்னா அவருடைய குணம், அதாவது அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 13:4 வாசிக்கலாமே. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது. அதிலே 3 கூடி வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 3:3ல பொறாமையும் வாக்குவாதமும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். மனுஷ மார்க்கம். இந்த குணம் யாருடைய குணம் அப்படின்னா, இது தேவனுடைய குணம் அல்ல. பொறாமை என்பது தேவனுடைய குணம் அல்ல. இது நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு தான், ஒரு செய்கை தான், ஒரு கிரியை தான் ஒரு பொறாமை. இதைத்தான் அந்த கோத்திர பிதாக்கள் செய்தாங்களாமா. இப்ப நம்ம செய்தா நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. 1. 2வது, அப்படி நாம் கர்த்தர் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னா இவர்களை கோத்திர பிதாக்களா எப்படி கர்த்தர் மாற்றினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்மையாகவே கோத்திர பிதாக்கள் சொன்னார்ல, இவர்களுக்குள் பொறாமை காணப்பட்டதல்ல. இந்த பொறாமையை அவர்கள் அப்படியே கர்த்தர் வைக்காம எப்படி இந்த பொறாமையிலிருந்து பிள்ளைகளை மாற்றினார் என்பதை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே நம்ம பொறாமை கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னா ஒன்று பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சார்னா எப்படி நம்மை நடத்துவார், எப்படி இந்த குணத்தை மாற்றுவார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஒரு சில வசனம் நம்ம தெரிந்த வசனம் தான். ஆனா அடுத்த வசனம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:10 அங்க சொல்லுகிறது, தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். கர்த்தரோ அவனோடு இருந்து அவன் எல்லாவற்றிலும் அவனை விட்டு என்ன பண்ண, உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து அவனை பார்வோன் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யாரு கூட கர்த்தர் இல்லை, கோத்திர பிதாக்களோடு கர்த்தர் இல்லை, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்னு நினைச்சா முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நமக்குள் பொறாமை இருந்தா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் எங்கே காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபையில தான் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம், கோத்திர பிதாக்களாகவே இருக்கிறோம். ஆனா பொறாமை ஒன்று நம்ம குணமும் காணப்படுமானா நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட என்ன காரியங்கள் இருக்குமா? தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார். நம்ம கோத்திர பிதாக்கள் பேர் இருக்கலாம், கோத்திர பிதாக்களுடைய அந்த பட்டியலில் நம்ம வந்திருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், சபையில் கூடி வருகிறதுக்கு நல்ல பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனா தேவன் சொல்லுகிற தேவன் இருக்கிற அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசிக்கல. ஏன் இவங்க பொறாமப்பட்டாங்க, ஏன் இவர்கள் பொறாமை எண்ணம் கொண்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாம். 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். தன்னுடைய தகப்பனுடைய மறுமாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு, இதுதான் பொறாமைக்கு காரணம். முதலாவது ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா,
அவர்கள் செய்யற தப்ப தன் தகப்பனுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு போய் சொல்லிடுவார். இது அவர்கள் மத்தியிலே பொறாமை வருவதற்கு ஏதுவான ஒரு காரியம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 37:4 வாசிக்கலாமே. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது, அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இது பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம பாக்குறோம், அவன் போய் சொல்லி வருகிறதுனால இவங்களுக்கு ஒரு மன வருத்தம். என்ன நான் செய்யறதெல்லாம் போய் எங்க அப்பாட்ட சொல்லிடுறாருங்க வருத்தம். ரெண்டாவது அவங்க அப்பா அவனை கொஞ்சம் நேசிக்கிறதுனால இவனுக்கு மேல பகை. என்ன வந்தது? முதல்ல கொஞ்சம் வருத்தம், ரெண்டாவது பகை வந்துருச்சு. அடுத்து 5வது வசனம் வாசிக்கலாமே. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி இன்னும் அதிகமாய் பகைக்க ஆரம்பிக்க. முதலாவது என்ன பண்றாங்க? கொஞ்சம் வருத்தம், அப்பா நான் செய்யறதெல்லாம் என்ன பண்ணி எங்க அப்பாட்ட போய் சொல்லிடுறாங்கன்னு ஒரு வருத்தம். ரெண்டாவது அப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறதுனால கொஞ்சம் பகை. இன்னும் அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தை அவன் பார்த்தான்னு சொல்லி சொன்னதுனால இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய என்னது பகையும் வைராக்கியம் என்ன பண்ணிட்டு பெருகி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். எப்படி பொறாம வரும்னா உடனே பொறாம வராது. நாம உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்களேன். அப்படியே காய்முகமா பார்க்கறது, அப்படியே நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி மாறுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்த ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். 11 வாசிக்கலாமே. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இரண்டாவது ஒரு சொப்பனத்தை கண்டு அவன் போய் சொல்றான். அதனால அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப முதல்ல எப்படி நம்ம வாழ்க்கையில பொறாமை வருது அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா இல்லாம துர்மார்க்கமாய் செய்வோம். அதை பத்தி நம்ம சொல்லும் போது அதை சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேல என்ன பண்ணுவோம்? ஒரு கோபம். என்ன அவங்க மட்டும் கரெக்டா, நான் அவங்கள சொல்றதுதான் நான் மட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் தகப்பன் நேசிக்கிறார் என்று தெரிஞ்ச போது அவர்கள் என்ன பண்ணாங்க? கோபம் கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொப்பனத்தை பார்க்கும் போது இன்னும் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வெறுப்பு ஏறிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சொப்பனத்தை கண்டு அதையும் சொல்றான். சொல்ல தேவன் அவர் பக்கம் இருக்கிறார் தெரிய தெரிய அவர்கள் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொள்ள தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த பொறாமை கொள்ள இவர்கள் கோத்திர பிதாக்களாய் தன் தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருந்த போதும் அவர்களுக்குள் இருந்த குணங்கள், அவர்களுக்குள் இருந்த காரியங்கள் என்ன வச்சு அந்த மனசை விட்டு கொடுக்கல. இல்ல, இந்த தேவனுக்கு எப்படி அவன் பிரியமா இருக்கலாம், எப்படி அவன் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவன் மேலே, யார் மேல? யோசேப்பின் மேல பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத குணம் எப்படி அவர்களுக்குள் காணப்பட்டதுன்னா, இந்த பொறாமை என்கிற ஒரு குணம், அந்த வெறுப்பு என்கிற குணம், தேவனை அந்த தரிசனத்தை கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த குணம் அவர்களுக்குள் பொறாமையாய் மாறி அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 19 வாசிக்கலாமே. 37:19 ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அங்க பாருங்க, கொலை செய்யும்படியாய் தூண்டுறாங்க, ஒரு ஆலோசனையை போடுறாங்க எல்லாரும். சொல்லப்போனா இந்த பொறாமை அதிகமாய் போய் என்ன பண்ணுச்சா, கொலை செய்கிற அளவுக்கு அந்த வெறுப்பு, கொலை செய்கிற அளவுக்கு அந்த குணம் என்ன வச்சு கொஞ்சமா பகை விரோதமா இருந்தது. விரோதம் பகையா மாறிச்சு, பகை என்னச்சு பொறாமையா மாறிச்சு, பொறாமை கொலையாய் மாறுகிறதை பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம் சின்ன சாதாரணம் தானே, சின்ன பகை தானே, சின்ன வருத்தம் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. இது தேவ பிள்ளைகளுடைய குணம் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற குணம் அல்ல. இதெல்லாம் பொறாமை, அது கொலையாய் மாறி இவர்களை கொலை செய்யும்படியாய் எத்தனிக்கிறார்கள். அப்ப நம்ம நல்லா பார்ப்போம். நம்ம 2 பேர்த்த காரியத்தை பார்த்தோம். யாரு? ஒன்று கோத்திர பிதாக்கள், இன்னொன்னு யோசேப்பு. கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டார்கள், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். 2 காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் நம்ம யாரை கம்பேர் பண்ணி வைக்குவோம்? நம்ம யாரு? ஆமா, நான் இப்போ யாராச்சும் எதிர்த்தா நான் யோசேப்பு, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். யாரும் கோத்திர பிதாக்கள் எடுக்கவே மாட்டோம், அப்படித்தானே?
எல்லாம் ஹீரோவா தான் நினைச்சுக்குவோம். யாரு வில்லனா என்ன பண்ண மாட்டோம், நினைச்சுக்கவே மாட்டோம். அப்படிதானே? ஒரு படமே பார்க்கணும்னு வச்சுக்குவோம். ஒரு சினிமாவை பார்த்தா இங்க வர்ற எல்லா லேடிஸும் ஹீரோயின், எல்லா ஜென்ஸ் என்னவங்க ஹீரோ மாதிரி தான் அந்த படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சம்பவத்தை வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இது யோசேப்பு மாதிரி. ஆமா, என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்து யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துறது போல என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்கிற எண்ணம் தான். அப்படிதான் செய்தி கேட்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒருவேளை கோத்திர பிதாவா இருக்கிறானா அப்படிங்கிற சிந்தை நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை யோசேப்பா இருந்தா நல்லது. ஒருவேளை நீங்க கோத்திர பிதாக்களா இருந்துகிட்டு யோசேப்பை போல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. நாம் யார் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்கிறோம். நான் சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க யோசேப்பு இல்ல கோத்திரப்பிதான்னு நீங்களே கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மை நிதானிக்கிற தெய்வமா இருக்கிறார். கோத்திரப்பிதாக்கள் பொறாமை கொண்டு தன்னுடைய சகோதரனை விட்டு போடும்படியாய், எகிப்துக்கு விட்டு போடும்படியாய் தன் மனதை வைத்தார்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? அல்லது யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார், அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? அதை நாம பார்த்தோம்னா இன்னைக்கு வில்லனா ஹீரோவான்னு தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இந்த சிந்தையோடு கூட நான் பார்க்க வேண்டும். நம்ம எல்லாமே எப்படி இருக்கணும்னு நினைச்சா ஹீரோவா இருக்கத்தான் நினைப்போம், யோசேப்பா இருக்கத்தான் நினைப்போம். ஆனா உண்மையாகவே அந்த குணம் நம்மளுக்குள் காணப்படுகிறதா என்று சொல்லி பார்த்து அந்த குணத்துக்கு உரிய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாகவே நம்ம எல்லாம் ஹீரோவா தான் வைக்க விரும்புகிறார். ஆனா சில நேரங்களில் வில்லனாய் மாறிடுறோம். அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படித்தானே? நம்முடைய எண்ணங்களும் எல்லா சிந்தைகளும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யத்தான் நினைக்கிறோம். ஆனா சில நேரங்களிலே நாம் நம்முடைய எண்ணம் அதான் அவன் சுய இச்சையினால் இழுப்புண்டு என்ன பண்றான், சிக்கி தவிக்கிறான். தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு ஆமா தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறான். அப்ப சுய இச்சை அங்க வராதபடிக்கு தேவ விருப்பம் ஒரு மனுஷனுக்குள் நிறைவேற ஆரம்பிச்சுன்னா அவனை கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆமென் நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் என்ன பண்றாரு, சபையில கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை நம்ம கெட்டவர்களா இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும், நம்ம மோசமானவங்க தெரியும். இருந்தாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்றார், தன்னுடைய விலை கிரயமாய் தன் ரத்தத்தை சிந்தி மீட்டு இருக்கிறார். எதற்கு? பரலோகம் கொண்டு வரும்படியாக. பரலோகத்தை கொண்டு வருவதற்கான நல்ல அறிவுரைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய செவி கொடுக்க அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்காம, மொபைலை நோண்டாம, குழந்தைகளை வேடிக்கை பார்க்காம, அந்த சிந்தனைகளை சிதறடிக்காதபடிக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அங்கே இங்கும் அதாவது சிந்தையை திருப்பக்கூடிய, திசை திருப்பக்கூடிய அந்த போன வரக்கூடிய பார்த்த நல்ல நிலமாய் உங்கள் இருதயம் மாறாவிட்டா, உழாவிட்டா, நீங்க போடுகிற வித்தல எங்க இருக்கும்? மேலாக இருக்கும். எங்க இருக்கும்? உழாத நிலத்துல வித்து எங்க இருக்கும்? போன வாரம் அந்த செய்தி எத்தனை பேர் திரும்ப கேட்டீங்க? 4-5 பேர் கேட்டிருக்கீங்க. அப்படித்தானே? எப்படி போய் உங்களுக்கு நிலம் அது பயன் தரும்? 2 டைம் 3 டைமாவது கேட்கணும் நம்ம செய்தியை. நீங்க மற்ற செய்தியெல்லாம் கேட்கறதுனால நீங்க நல்லாவும் சொல்லவே இல்லை. நான் நம்முடைய சபையில கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அந்த நல்ல நிலமாய் மாறாவிட்டா நீங்க கேட்கறதெல்லாம் வேஸ்ட். எவ்வளவுதான் நீங்க கேட்டாலும் உழாத நிலத்திலே பண்படுத்தப்படாத இருதயமா இருந்துச்சுன்னா இங்க எவ்வளவு பெரிய முத்த போட்டாலும் என்ன பண்ணாது, முளைக்காது. பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்க வேண்டும். அதுதான் உழப்பட்ட நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். அந்த நிலத்துல ஒரு விதை விழுந்தாத்தான் அது 30, 60, 100 பலன் தருமே தவிர நீங்க அந்த பண்படுத்தப்படாத நிலத்துல நீங்க எவ்வளவுதான் டன் கணக்கில் கொட்டினாலும் ஒண்ணும் முளைக்காது. அல்லேலூயா. அப்ப வார்த்தையை எப்படி கேட்கணும்னா பண்படுத்தப்பட்ட இதயத்தோடு கூட, ஆவலோடு கூட, ஆண்டவர் சமூகத்துல எப்படி எதிர்பார்ப்போடு கூட ஆவலோடு கேட்டா தான் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்ப நம்ம பார்த்தோம், முற்பிதாக்கள் பொறாமையினாலே யோசேப்பை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். ஆனா கர்த்தரோ அவனோடு இருந்து அவனை எல்லா ஆபத்துக்கும் எல்லா உபத்திரவத்துக்கும் அவனை நீங்களாக்கி அந்த பார்வோனுடைய சமூகத்திலே அவனை என்ன பண்ண, ஞானத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி அவனை மகிழ்ப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். என்ன அவனுக்குள்ள உபத்திரவம் வந்தது? இந்த பொறாமை ஒருவருக்குள் வந்தா என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வரும் உங்களுக்கு தெரியாது. நமக்கு பொறாமை வந்துடும், சில பேரை என்ன பண்ணிடுவோம். அந்த பிரச்சனை அவனை எவ்வளவு பிரச்சனையா மாற்றிச்சுன்னு பார்க்கலாமே. அந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. என்னது? பொறாமையினால யோசேப்புக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. அல்லேலூயா.
நம்ம நினைக்கிறோம் உபத்திரவம் தானே என்ன அப்படின்னு, நமக்கு கொஞ்சம் பொறாமை தானே, கொஞ்சம் பொறாமப்பட்ட என்ன ஆயிருப்போகுது, நம்ம பொறாமப்பட்டு போயிடுவோம். நாம பண்ணது விளைவுகள் யோசேப்பை நிறைய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. நாம செய்த சின்ன சின்ன காரியத்துல சின்ன இது சின்ன ஒரு பக்கம் ஒருத்தன் சில நேரம் பொறாம கொண்டு சில பேர் என்ன பண்ணி கொண்டு போடுறாங்க அப்பாவை, சில தகப்பன்மாரை கொண்டு போடுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பகை, உடனே அவனை வெட்டி என்ன பண்ணி கொண்டு போடுறாங்க. அந்த குடும்பம் படுகிற அவஸ்தை இருக்குது, அந்த குடும்பம் படக்கூடிய வேதனை இருக்குது. எவ்வளவு உபத்திரவத்தோடு அவங்க வாழ்வாங்க தெரியுமா? அடுத்த நாள் வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, படிப்புக்கு வழி இல்லாம, எதிர்காலத்துக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இப்படித்தான் யோசேப்பையும் அவர்கள் பொறாமையினாலே என்ன பண்ணாங்களாம், அவர்கள் விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் அவனை விடுவிக்காவிட்டால் அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்களேன். நாம சிம்பிளா சொல்றோம், நம்முடைய சுயத்தை இச்சையை நிறைவேற்றும்படியாக, சுய காரியத்தை நிறைவேற்றும்படியாக, தன் கோபத்தை தனித்துக் கொள்ளும்படியாக சில வேலையை விட்டு தூக்கிடுறோம். அப்படித்தானே? கோபம் வந்தா என்ன பண்றோம்? சிலரை வேலையை விட்டு தூக்கி, நீ வராத அப்படின்னு சொல்லி தூக்கிடுறோம் பொறாமை கொண்டு. சில காரியத்தை நம்ம பண்ணி விட்டுறோம். ஆனால் குடும்பத்துல வருமானம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நாம் எடுக்கிற அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய தீவிரமான கோபம், இந்த கோபத்தினால நாம் எடுக்கிற முயற்சி வந்து கரெக்ட்னு சொல்லி நம்ம அவனை வேலையை விட்டு தூக்குறது, அந்த நாளைக்கு சம்பளத்தை கொடுக்காம விடுறது, அந்த குடும்பத்துல அடிதடி ஏற்படுத்தி, காயத்தை ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டல் அனுப்பி விடுறது, எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு பின்னால அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா? பொறாமை நிமித்தம் நாம் வருகிற எல்லாவற்றையும் அவன் எப்படி அனுபவித்தான் என்பதை முதலாவது பார்த்து விட்டு அடுத்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். நாம் யோசேப்பா இல்ல முற்பிதாக்களா என்று ஆராய்ந்து பார்த்து நாம் தொடர்ந்து இந்த செய்தியை கூர்மையாய் கவனியுங்கள். நீங்க கவனத்தோடு கூட சிந்தையெல்லாம் ஒருமுகப்படுத்தி தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், நான் மாற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்க செய்தியை கவனிப்பீர்கள் என்று சொன்னா உண்மையாகவே உங்களை கர்த்தர் மேன்மேலும் ஆஸ்வதிக்கிறதுக்கு எல்லா வழி வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல ஆதியாகமம் 39:3 வாசிக்கலாமே. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 3வது வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும், கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்றும், அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி அவர் நீங்களாக்கினார்? கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது எப்படி அவன் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான்? உண்மையாகவே யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தர் மாத்திரம் அவனை கூட இல்லட்டினா அந்த உபத்திரவத்தில் அவன் சிக்கி இருப்பான். ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால 3வது வசனம் அங்க தெளிவா போட்டிருக்குது, கர்த்தர் அவனுடனே இருக்கிறார், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவன் எஜமான் கண்டதுனால அவன் உயர்த்தி வைக்கிறான். இல்லாட்டின்னு வச்சுங்களேன் அவனை அடிமையாய் வைத்திருப்பான். அல்லேலூயா. உண்மையாகவே என்ன பண்ணா அடிமையாத்த வித்து போட்டான். அடிமைக்கு எந்த சுயமுடிவு எடுக்க முடியாது, அடிமை சுதந்திரமாய் வேலை செய்ய முடியாது. அடிமை அவனுக்கு அடிமையாய் இருந்து அவன் செய்கிறத கொடுக்கிறத சாப்பிட்டு செய்கிறத வேலை செய்கிறத சொல்றத செய்துட்டு அடிமையாய் இருக்க வேண்டியவனை கர்த்தர் அவனோட கூட இருந்து அந்த உபத்திரவத்தை நீக்கி அவனை எஜமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் கூட இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது என்ன? அவன் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்று சொல்றோமே, என்ன உபத்திரவம்? நாம அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல அந்த அதிகாரியின் மத்தியிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி அந்த அதிகாரிகளுக்கு எஜமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதுதாங்க அந்த உபத்திரவத்துல அவனை விழாதபடி பாதுகாத்த கிருபை அது. ஆமென். இதுதான் கர்த்தர் முதலாவது சொன்னது. என்னது? அவனை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். எப்படி நீங்களாக்கினார்? அவனோட கூட இருந்து அந்த எஜமான் மனசுல பேசி அவனை அதிகாரியாய் அவன் மாற்றி அவனை கர்த்தர் விடுவித்தார். 4வது வசனம் கூட வாசிக்கலாமே. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் உண்டாவற்ற எல்லாவற்றையும் அவன் கிருபையினால அந்த தேவன் கூட இருந்ததுனால அந்த உபத்திரவத்திலே கொண்டு போகாம உயர்விலே கொண்டு போனான்.
அல்லேலூயா. இதுதாங்க, நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இருக்கிற இடத்துல நீங்க யோசேப்பா இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. நீங்க செய்கிற வேலையில எல்லாம் நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து அதிகாரி மத்தியில கிருபை கிடைக்க பண்ணி உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவனை உபத்திரவத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால் ஒரு பாவ போராட்டம் வருது, ஒரு பெரிய பாவ போராட்டம் வருது. இவனை ஒரு பாவம் சோதிக்க முடியாது வருகிறது. கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால இந்த பாவத்தின் உபத்திரவத்திலிருந்து அவனை மீட்கும்படியாய் அவன் சொல்றான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தர் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ஒரு பாவ போராட்டம் வரும்போது கர்த்தர் கூட இருந்தார்னா நம்மை நீதியாய் கர்த்தர் நடத்துவார். எந்த விதத்திலும் தவறு செய்ய விட மாட்டாரு. கர்த்தர் நம்ம கூடயே இருந்தார்னா நம்ம எந்த உபத்திரவம் என்று சொன்னா பாடுகள் மாத்திரம் இல்ல, பாவத்தின் போராட்டம் வரும்போதும் அந்த போராட்டத்திலே நம்மை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தயவை நம்ம மேல வச்சு நம்ம கிருபை வச்சு அந்த பாவத்தை விட்டு ஓட, அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவனை இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நீக்கினார். அல்லேலூயா. முதலாவது அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்திலே கர்த்தர் அவனுக்கு உபத்திரவத்திலிருந்து நீங்கி அவனை என்ன பண்ணா அதிகாரியாய் மாற்றினார். இரண்டாவது, பாவத்தின் உபத்திரவத்திலே போகும்போது கர்த்தர் அவனோட கூட இருந்து பாவத்தை எதிர்க்கும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது ஒரு காரியம் 21ஆவது வசனத்தை வாசிக்கலாமே. 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாங்க. ஆனா அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை உயர் அதிகாரியாய் மாத்துகிறார். அல்லேலூயா. இதுதாங்க உண்மையாகவே சிறைச்சாலைக்கு, வீட்லயாவது கொஞ்சம் அங்க கொஞ்சம் லிபரலா நடத்திடலாம், கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம். ஆனா சிறைச்சாலைக்கு போனா உண்மையாகவே அடிமைத்தனம் தான், உண்மையாகவே ஒரு வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை தான். ஆனா அந்த இடத்திலும் கர்த்தர் அவன் உபத்திரவத்தை படுத்தாம அவன் ஒரு ஆபத்துக்குள்ள நடத்தாம அவன் அடிமைத்தனமாய் நடத்தாதபடிக்கு யோசேப்போடு இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்து அங்கேயும் அவன் விசாரணைக்காரனாய் வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருந்தார்னா நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை விடுதலை ஆக்குகிறவர், நம்ம கூடவே இருந்து நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கிறவர். அதனால தான் அவன் பார்க்கறான், ஓ இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அவன் ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லித்தான் அவன் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நாம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தா கர்த்தர் நம்ம கூட வருவாரு. நம்ம கூட கர்த்தர் வந்தா நாம எந்த இடத்திலும் உயர்ந்துதான் இருப்போமே தவிர உயர்வை தடையாய் இருக்க தாழ்ந்து போகவே மாட்டோம். வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அதாவது எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம குடியிருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்திற்கு நம்ம அதிகாரியாக, அந்த இடத்துல உயர்ந்த அடிமையா இருக்கவே மாட்டோம். அங்கே ஆளக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை வைப்பார். அல்லேலூயா. இதுதான் யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவர் வாழ்க்கையிலே அவர் செய்து முடித்த காரியம். அல்லேலூயா. 39:23 வாசிக்கலாம். 39:23 வாசிக்கலாம். கர்த்தர் அவனோட இருக்கிறபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா கண்ட்ரோல் நம்ம கையில வந்துருங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தான், யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் கண்ட்ரோல் யார் கையில் வந்துருச்சு? யோசேப்போட கூட வந்துருது. அல்லேலூயா. அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா பொறாமை இல்லாத, இது அதாவது மற்ற கோத்திர பிதாக்களை போல சிந்தையிலே மாறுபட்ட பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படி தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது வாழ்க்கையிலே அடிமையா அல்ல அதிகாரியை கர்த்தர் வைப்பார், பாவத்தை எதிர்க்கும்படியாய் வைப்பார். மூன்றாவது, சிறைச்சாலையிலும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்த இது பார்க்கலாம். இது கர்த்தர் கொடுத்த
அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கலாம். 7:10 சொல்றாரு, அவன் பரிசுத்த தேவனோ அவனுடனே கூட இருந்து தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் என்றும் அவனை விடுவித்து இதுதான் கர்த்தர் அவனை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கினது. இதுதான் அவனுக்கு வாழ்க்கையில வந்து உபத்திரவம். இதெல்லாம் தான் யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம். என்னது? சிறைச்சாலை கொண்டு போறான், அங்க ஒரு உபத்திரவம். பாவத்துக்கு கொண்டு வரான், அது ஒரு உபத்திரவம். இரண்டாவது போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு வரான், அங்க ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவத்துக்கெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கி அவனை என்ன பண்ணாரா? விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். முதலாவது அவனுக்கு உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இரண்டாவது அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையும் ஞானமும் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிக்கலாம். 41:29. எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். 7 வருஷம் வரும். இங்க ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். பார்த்தபோது சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லும்படியாக பார்வோன் ரொம்ப கலங்கி இருக்கும் போது இவன் யோசேப்பு போய் அங்கே அர்த்தத்தை சொல்லும்படியாக மட்டும்தான் அழைக்கப்படுகிறான். அப்படித்தானே? நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இதை அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு நபரும் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கும் போதுதான் இந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி யோசிப்பு கொண்டு வர்றாங்க. இவனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம், அந்த சொப்பனத்துடைய என்ன காரியம் சொல்லி வெளிப்படுத்தணும். அதைத்தான் சொல்றான். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாகும் 7 வருஷம் வரும். அப்புறம் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு அதான் சொல்ல சுருக்கமா சொல்றான். என்னன்னா 7 வருஷம் நல்ல விளையும், அடுத்த 7 வருஷம் ரொம்ப பஞ்சமா இருக்கும். இந்த 7 வருஷம் விளையிற அந்த விளைவுக்கு எல்லாம் இல்லாம போற அளவுக்கு அடுத்த 7 வருஷத்துல ஒரு பஞ்சம் வரும். அதுதான் உங்களுடைய சொப்பனத்துடைய அர்த்தம். இது 2 டைம் உங்களுக்கு வந்ததுனால இது வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அவன் வார்த்தை முடிச்சிருந்தா போதும். ஆனா அவன் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 33 வாசிக்கலாமே. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி. அது பாருங்க, இந்த விளக்க, அதாவது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் மாத்திரம் சொல்லல, அவன் அதுக்கு சொல்யூஷனையும் சொல்றான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி முடிச்சிட்டான். 7 வருஷம் மகா விளைச்சல் வரப்போகுது, அதுக்கு அடுத்த 7 வருஷம் மகா பஞ்சம் வரப்போகுது. இதுதான் சொப்பனத்தின் அர்த்தம். இதை மாத்திரம் சொல்லி முடிச்சிருந்தானா அது வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இவன் கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இந்த ஞானம் என்று சொன்னா கர்த்தருடைய வெளிப்பாடு. இந்த ஞானம் என்று சொன்னா கர்த்தர் அவனுக்கு கூட இருக்கிறதுனால அவன் கேட்டதுக்கு மேலாக அந்த மனுஷனுக்குடைய தேவையை நிறைவேற்றும்படியாய் அந்த வார்த்தையை அவன் சொல்றான் பாருங்களேன். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை கொண்டு வந்து சேர்த்துவீங்களா அப்படி சொல்லி ஒரு நல்ல திட்டத்தை கொடுக்குற, நல்ல அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு மனுஷனை தேடி நீங்க ஃபர்ஸ்ட் 7 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் விளையிறதுல என்ன பண்ணுமா, 5 ஒரு பங்கை நீங்க சேர்த்து வச்சுட்டு 2வது வரக்கூடிய பஞ்சத்துல இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க தேசம் இந்த அழிவிலிருந்து பார்க்கப்படும் என்று சொல்லி ஒரு தேவ ஆலோசனையை அவன் கொடுக்கிறார். ஞானமுள்ள ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதுதான் அந்த அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கிறோம். அவர் பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்தின் தன்னை விட்டு எகிப்து தேசம் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தார்னா முதலாவது கிருபை வெளிப்பட்ட, முதலாவது அவன் எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கினார். 2வது கிருபை வெளிப்பட்டது, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். 3வது அவனுடைய என்னவது ஞானம் வெளிப்பட்டது, அதற்கான சொல்யூஷனையும் அவன் சொல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் கூட இருந்தா உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவார். 2வது அவனை என்ன கிருபை கர்த்தர் கொடுத்து வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். 3வது ஞானத்தை அருளி அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண வேண்டும்ங்கிறதை அவன் வெளிப்படுத்துறதுனால கர்த்தர் பார்வோன் அவனை அந்த எகிப்து தேசத்திற்கும் தன்னின் வீட்டிற்கும் அதிகாரியாய் ஏற்படுத்தினான். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் கூட இருந்தா நம்ம மேலே நடக்கிற காரியம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம் பக்கமா வச்சுக்கிட்டா, கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தா நம் வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். நீங்க எங்க வேணா இருக்கலாம்,
நீங்க எங்க வேணா இருக்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இல்ல நான் எகிப்தில அந்த கொண்டு போகப்பட்டிருக்கிறேன், அடிமையா கொண்டு போட்டிருக்கேன், கவலைப்படாதீங்க. அந்த இடத்திலும் கர்த்தர் உங்களோட கூட இருந்தார்னா உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார், உங்களை மேன்மையாக்கி வைப்பார். அதே சமயம் கோத்திர பிதாக்கள் என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டார்கள். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கோத்திர பிதாக்கள் நம்ம முன்மாதிரியா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிக்கலாமே. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அவனை எடுத்து பொறாமையினாலே குழியிலே போட்டார்கள். அப்ப ஒரு மனுஷனை தள்ளி விட்டாங்க, ஒரு மனுஷனை என்ன பண்ணாங்க? குழியிலே போட்டார்கள். யாரு? கோத்திர பிதாக்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களா இருக்கக்கூடிய அந்த நபர்களே என்ன பண்ணாங்களா? குழியிலே போட்டார்களாம். கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணனாராம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 42வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கலாமே. வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 42:17 அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். கோத்திர பிதாக்கள் என்ன பண்ணாங்க? யோசேப்பை குழியிலே போட்டார்கள். பொறாமையினாலே குழியிலே போட்டதுனால கர்த்தர் அந்த 10 பேரையும் என்ன பண்ணாராம்? காவலிலே 3 நாள் போட்டார். நம்ம நினைக்கிறோம் பொறாமையை பட்டு நம்ம பண்ணிட்டா கர்த்தர் விட்டுருவாரு, மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே அவர்களை அவர் போட்டார். நாம பொறாமைப்பட்டு ஒருத்தன் தள்ளி விட்டா நம்ம வாழ்க்கையிலும் அந்த தள்ளுதல் நடக்கும், அந்த வீழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 37:28 வாசிக்கலாமே. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பணத்துக்கு வித்ததுனால இவளுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, தம்பிய ஒண்ணு முடிச்சு, என்னது எதிரியே முடிச்சு கட்டிட்டோம், ஒண்ணு 2வது கை நிறைய காசும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ரொம்ப ஆசையோட என்ன பண்ணாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது 42:28 வாசிக்கலாம். 42:28 அவர்களுக்கு என்ன நடந்தது? பொறாமையினாலே விற்று போட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணினார் என்பதை சுருக்கமா பார்க்க விரும்புகிறேன். 42:28 தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில இருக்கிறது என்றான். அதோ என் சாக்கில இருக்குது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்று சொல்லி இருதயம் பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க பணத்தை பார்த்து தப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க? சோர்ந்து போய் விட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு நாளத்துல உங்களுக்கு அந்த பொறாமை நிமித்தம் அந்த பணம் பின்னால அதை நினைக்க பண்ற, ஐயோ ஏன் வாழ்க்கையில பணம் வந்தது சொல்லி அவங்க சங்கடப்படுகிற அளவுக்கு அந்த பணம் அவளுக்கு என்னாச்சு? 20 வெள்ளிக்காசு கிடைச்ச போது எல்லாம் குஷியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அதே பணத்தை கர்த்தருக்கு முன்னால வைக்கிறாரு, அப்படியே இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படாம எப்படி மாறிச்சு? இதான் பொறாமையினாலே அவர்கள் செய்ததை கர்த்தர் திரும்ப அவங்க பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமே இல்லைங்க. அங்க பணம் கொடுக்க முடியாத சமாதானம் இல்லை அவங்க வாழ்க்கையில. பணம் இருக்குது சந்தோஷம் நினைச்சுக்கிறோம். நாம பொறாமையினால் செய்த எந்த காரியமா இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் வராது, அங்க துக்கம் தான் வரும். அங்க பாருங்க, இருதயம் சோர்ந்து போயிருச்சான். யாருக்கு பணத்தை பார்த்தா சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? அப்படியே ஆஹா அப்படின்னு நினைப்போம். ஆனா சில பேருக்கு பொறாமை கொண்ட அவர்களுக்கு அது துக்கமாய் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கோத்திர பிதாக்களை கர்த்தர் சும்மா விடவே இல்லை. ஒரு நாள் அவர்களை திரும்ப அவர்களை வணைந்து கொள்ளும்படியாய், திரும்ப அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக பணத்தவே போட்டு சோதிக்கிறாரு. பணத்தை கொடுத்த முதல்ல சோதிச்சாரு, 2வது திரும்ப பணத்தை கொடுத்து சோதிக்கிறாங்க. தாங்கவே முடியல, டென்ஷன். அந்த இடத்துல என்னடா துக்கம், எப்படிடா நம்ம மாட்டிக்கிட்டோமே, நீ உள்ள போனா முடிஞ்சண்டா செத்தண்டா அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் இருக்குதே. கர்த்தர் அப்படியே மன உளைச்சலை கர்த்தர் கொடுத்தாரு. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 37:23 வாசிக்கலாமே. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கலற்றி, அங்க அவன் உடுத்தி இருந்த பலவர்ண அங்கியை என்ன பண்ணாங்க? கலட்டி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பான். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பலவர்ண அங்கி அவங்க அப்பா கொடுத்தது. அந்த அங்கிய போட்டுட்டு வரும்போது
இவன் என்ன பண்றாங்க, கலட்டி நிர்வாணமாக்கி என்ன பண்றாங்க, அந்த ஆடையெல்லாம் கழட்டி வர்றான், விசாரிக்கிறதுக்கு நேரா வர்றான். வந்ததுமே அந்த ஆடையெல்லாம் கழட்டி அவனை அவமானப்படுத்துறாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான், எவ்வளவு துக்கப்பட்டு இருப்பான். யாரு கழட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒருத்தன் கழட்டி இருப்பான், அப்படித்தானே? யாரும் தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா யாரு கழட்டதான்? யார் அந்த 10 பேர்ல அவன் அங்கேயும் பிடிச்சி இழுத்து கழட்டனா தெரியுமா தெரியாதா? கர்த்தர் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அங்க எழுதப்படல, எல்லாத்தையும் நியாயமாய் நீதியாய் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம அந்த நிமிஷம் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, 42:24 வாசிக்கலாமே. 42:24 அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவிக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னால அவனை கட்டும்போது இந்த 9 பேர்த்தோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு துக்கமா இருந்திருப்பான். சே, அன்னைக்கு அந்த ஒருத்தன் சங்கடப்பட்டதை 10 பேர் ரசிச்சாங்க, அப்படித்தானே? இங்க 10 பேருக்கு முன்னால ஒருத்தனை மாத்திரம் அவன் கையில கொண்டு கட்டி சிறைச்சாலை அடைக்கும்படியா கொண்டு போறான். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் தெரியுமா? அந்த வேதனையை அவர்கள் படும்படியாக, ஒருவேளை சிமியோன் தான் கட்டியிருப்பானோன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். சும்மா நீங்களா புரிஞ்சுக்காதீங்க, சிமியோன் தான் அப்படின்னு நினைக்கல, ஒருவேளை அவன் தான் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் கரெக்டா அவனை பிடிச்சி கட்டும் போது மற்றவங்க எல்லாம் என்ன துக்கத்தோடு கூட அந்த பொறாமையிலே சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே துக்கம் அடைகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம் அந்த முற்பிதாக்களாய் தெரிந்து கொண்டா சும்மா விட்டுருவான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு ஆதியாகமம் 37:25 வாசிக்கலாமே. 37:25 பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்து அவங்களை என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி கர்த்தர் அவனை 2வது பரிமள தைலத்தோடு கூட அவனை அனுப்பி வைத்தார்கள். விற்று போட்டார்கள். பரிமள தைலத்தக்காரனுடைய சேர்ந்து வித்து போட்டாங்க. ஆனா அவங்களை பார்க்க வரும்போது என்ன கொண்டு வந்தாங்களா? வாசிக்கலாம் 43:11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளையும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போகும்படி வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா எல்லாம் செய்தார். ஏன் காணிக்கை கொண்டு வராங்க? எப்படி அவங்க விட்டு போட்டாங்களோ அதன்படியாகவே திரும்ப அங்கே செய்கிறார். ஆதியாகமம் 37:36 வாசிக்கலாங்களே. 37:36 ஆதியாகமம் 37:36 வாசிக்கலாம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அடிமையாய் விற்றார்கள். யோசேப்பை என்ன பண்ணாங்க? அடிமையாய் விற்கிறார்கள். அடிமையாய் விற்கும்படியாய் இந்த கோத்திர பிதாக்கள் அவனை விற்று போட்டார்கள். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? 44:16 கூடி வாசிக்கலாமே. அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதனாலே எங்கள் நீதி விளங்க பண்ணுவோம், எங்களுடைய நீதியை விளங்க பண்ணுவோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். உமது அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் நாங்கள் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றார்கள். அல்லேலூயா. அடிமையாய் விற்கப்பட்டவன் இவன் பாருங்க, அவளை எல்லாம் கர்த்தர் அடிமையாக்கினார் இல்லையா? அதுதான் கர்த்தர் இந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தா, அவன் கூட இருந்ததுனால எங்கெல்லாம் அடிமையாய் கொண்டு போன பட்டணத்துல எந்த இடத்திலும் அவன் அடிமையாய் இல்ல. ஆனா இவர்கள் அடிமையாய் கொண்டு போகப்படல, சுதந்திரவாளிகளா உள்ள போறாங்க, ஆனா அடிமையாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பொறாமை இருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னத்தை பேசுவோம், என்னத்தை நாங்க எப்படி எங்க நீதியை விளங்க பண்ணுவோம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி அடிமையாக்கி தங்களை விட்டு கொடுக்க தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு வசனம் ஆதியாகமம் 37:11 வாசிக்கலாமே.
அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவர்கள் பொறாமை கொண்டார்கள். யாரு? அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அந்த பொறாமை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனத்தை 44:16 வசிக்கலாமே. 44:16 அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். தேவன் அந்த பொறாமை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அக்கிரமமா பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, நாங்க உம்மிடத்தில் நாங்க என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் இதனால எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பொறாமை நாங்க கொண்டாங்க அந்த இடத்துல, அதை அக்கிரமம் என்று சொல்லி அவர்களை அறிக்கை பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மாத்தனாரா இல்லையா? அவங்க வாங்கிக்கொண்டு அன்னைக்கு பொறாமையினாலே விற்று போட்டார்கள். அந்த வாயே சொல்லுது, ஆமா நாங்க அன்னைக்கு பொறாமை பட்டு அக்கிரமம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பொறாமை என்கிற இந்த அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது, கர்த்தராலே பயன்படுத்தப்பட முடியாது. கர்த்தர் இந்த பொறாமை நிமித்தம் செய்த எல்லாவற்றிற்கும் சரி கட்டினார். அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே, கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கையிலே இந்த பொறாமை என்கிற அந்த எலும்புருக்கியா இருக்கக்கூடிய, அந்த தேவனுக்கு பகையா இருக்கக்கூடிய, தேவனை விரும்பாத ஒரு காரியம் இருக்கக்கூடிய அந்த அக்கிரமம் அவனை விட்டு நீங்கும்படியாய் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிற வர ஒவ்வொரு சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். பணத்துக்கு நீ வித்தையா, பணத்தை பார்த்தே அங்க என்ன பண்றாரு சொல்றாரு, அடிமையா கொண்டு வராங்க. உடனே அங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காரியமும் அவர்கள் வாழ்க்கையிலே என்ன பண்ணுச்சு, சோர்வையும் அந்த இது கொண்டு வந்து அவங்க சொல்றாரு பாருங்க. இன்னொரு வசனம் கூடி வாசிக்கலாம். 42 கூடி வாசிக்கலாமே. 42:21 நம்முடைய சகோதரருக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. வியாகுலத்தை கண்டபோது பொறாமைக்கு இறக்கமே இல்லைங்க. பொறாமப்பட்டவனுடைய வாழ்க்கையில அதாவது கடினத்தன்மையா இருந்துச்சு, மனசு இழகவே இல்லை. என்ன பண்ண, கெஞ்சி மண்டாடுறான். அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்ள. அப்ப எவ்வளவு கத்திருப்பான் யோசேப்பு, எவ்வளவு நம்ம நினைச்சிருக்கோம், ஒண்ணுமே அங்க போடல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, செய்த துரோகம் நம்மை சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமல் அக்கிரமம் பண்ணினோமே, அவனுக்கு துரோகம் பண்ணினோமே, அவனை தள்ளி குழியில போட்டோமே, காசுக்கு விற்றோமே, அவனை அடிமையாய் விற்று போட்டோமே. எல்லாவற்றையும் அங்கே பார்க்கும்போது அவர்கள் கோத்திர பிதாக்களுடைய மனது எவ்வளவு வேதனை கட்டப்படும் போது, அவன் திருடனேன்னு சொல்லி பொய் சட்டப்பட்ட போது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பொறாமை என்கிற குணம், தேவனுக்கு அருவருப்பான குணம் நமக்கு காணப்படுமானா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்க மாட்டார். இரண்டாவது, கர்த்தர் எல்லா இடத்திலும் நம்மை சரிப்படுத்துவதற்கான வழிகளை கர்த்தர் கொடுத்து நம்ம ஒவ்வொரு பகுதிகளையும் நம்மை நீதிமானாய் மாற்ற அவருக்கு பிரியமான அந்த மன ஒப்புரவுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதாங்க இப்ப நமக்கு தெரியும் நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம செய்யற செய்தி எல்லாம் வாய்க்க பண்ணுகிறாரா, இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை தண்டிக்கப்படுகிறோமா? நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நீங்க யோசேப்பா இல்ல கோத்திர பிதாக்களா என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார்னா அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இல்ல இன்னும் உங்களுக்குள்ள நம்ம பொறாமையோடு கூட, இன்னும் எரிச்சலோடு கூட, இன்னும் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கக்கூடிய இந்த பொறாமையோட எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை உருவாக்கி இந்த எப்படி கோத்திர பிதாக்கள் தங்களை மனதார என்னை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், அக்கிரமம் பண்ணிட்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனம் மாற கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அது எதுக்குன்னா நீங்கள் கோத்திர பிதாக்களாய் பின்னால வர வேண்டும், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் அந்த என்ன வழியாய் நடத்துகிற ஒவ்வொரு வழியிலும் கர்த்தர் நடத்துகிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 37:11 வாசிக்கலாம். 37:11 அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பன் அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். என்னன்னா எப்படி அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
எப்படி அந்த சொப்பனம் நிறைவேறும்? மேல இருக்கு பாருங்க. அது நாம் அவனை கொன்று கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு குழியிலே ஒன்றில் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்பதை பார்க்க. இவனுக்கு என்ன பொறாமைனா, இவன் சொப்பனம் பார்த்துட்டான், இவனை கொண்டு போட்டா எப்படி சொப்பனம் நிறைவே நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த பொறாமை அந்த சொப்பனத்தை அழிக்க முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவன் மேலே கொன்று இவனை கொண்டு முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், என்ன ஆயிரும்? சொப்பனம் நடக்காது, அவன் தரிசனம் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற என்ன பண்ண, கொலை செய்யும்படியா எத்தனித்தார்கள். ஆனா கர்த்தர் 43:26 வாசிக்கலாமே. 43:26 யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது யோசேப்பு தன் வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. என்ன சொப்பனத்தை பார்த்தானோ அந்த சொப்பனத்தை எப்படி நிறைவேறும் என்று சொல்லி சவால் விட்டுகள் மத்தியில கர்த்தர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றி அவனை தரை மட்டும் குனிய வைத்து வணங்க வைத்தார். அல்லேலூயா. இதுதான் பொறாமை உள்ளவர்களுக்கும் தேவன் கூட இருக்கிற நபர்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற நீதி. அல்லேலூயா. ஒருத்தனை கர்த்தர் அவன் நினைச்சிட்டார்னா, ஒருத்தனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவன் கூட இருந்தார்னா ஒரு நாளும் அவனை எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் யோசேப்பாய் மாறுங்கள். உங்க கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னா உங்களை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. எல்லாம் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிற வரை உங்கள் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கூடவே இருந்து எல்லா ஆபத்துக்கும் எல்லா உபத்திரத்துக்கும் விலக்கி உங்களை நீதியின் பாதையில கர்த்தர் நடத்தி செவ்வையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு குறையும் வராதபடிக்கு சொன்னதை நிறைவேற்றி தீரும் வர அவர் கைவிடாது இருப்பார். சொன்ன சொப்பனத்தை அவர்கள் வணங்கி அவனை குனிந்து பறை மட்டும் குனிந்து அவனை வணங்க வைத்து கர்த்தர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கண்களை மூடி இந்த நாள் ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. இந்த நாளிலே கோத்திர பிதாக்கள் பொறாமையினாலே யோசேப்பை விற்று போட்டார்கள். கோத்திர பிதாக்கள். ஆனா கர்த்தரோ அவனோட கூட இருந்து அவனை எல்லா உபத்திரவத்திற்கும் விடுதலையாக்கி அவனை கிருபையினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி அவனை ஆண்டவர் முடிசூட்டி அலங்கரித்தீர். ஆண்டவரே, நான் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கக்கூடிய இந்த பொறாமை என்கிற எண்ணம், தேவனுடைய குணத்தில் வராத சத்துருவின் குணமாய் இருக்கிற அந்த பொறாமை என்கிற எண்ணத்தை நாம நீக்கி ஆண்டவரே உமக்கு உரிய பிள்ளையாக யோசேப்பை போல மாற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையும் வரங்களையும் கொடுத்து ஆதரிக்கிற தெய்வமா இருக்கிறார். கர்த்தரை நீங்க கூட வச்சுக்கோங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க கூட வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தர் கூடவே இருந்து எந்த இடத்திலும் உங்களை குறைவிட விட மாட்டார். இல்ல பொறாமை கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நெருக்கப்பட்டு நீங்கள் மனம் திரும்புற வர, நீங்க அறிக்கை பண்ற வர, நாங்க ஆமா தவறு செய்துட்டோம், நாங்க துரோகம் பண்ணிட்டோம், அக்கிரமம் பண்ணிட்டோம் சொல்லி அறிக்கை பண்ணுகிற வர உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பார், உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர்களை கோசே நாட்டில் வைத்து அவர்களை கர்த்தர் பல்லுகி பெருக பண்ணினார். அதுவரை அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அதுவரை அவன் வெளிப்படுத்தவே இல்லை சகோதரர்கள் என்று சொல்லி எப்ப அறிக்கை பண்ணினாங்களோ அதுக்கப்புறம் யோசேப்பு மன்னித்து தன் சகோதரர்கள் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு அவர்கள் தன் கூடவே வைத்துக் கொண்டு அன்பு பாராட்டி அவர்களை ஆதரித்தான். எப்ப நம்ம வாழ்க்கையில பொறாமை உள்ள இருக்குதோ, எப்ப தேவனுக்கு விரோதமாய் பகையாயிரம் அந்த எண்ணம் இருக்குதோ அதுவரை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கவே முடியாது. கர்த்தர் மனதிறங்கவே முடியாது. எப்ப நீங்க மனம் திரும்பி யோசேப்பின் இடத்துல அவங்க சொல்றாங்க, அடிமையை நாங்க தப்பு பண்ணிட்டோம், எப்படி எங்க நீதி விளங்க பண்ணுவோம், நாங்கள் அக்கிரமம் பண்ணது எங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி எப்ப உணர்ந்தாங்களோ அப்ப அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இந்த நாளிலும் நல்ல தகப்பனே, எங்க கூட நீங்க இருக்கிறதுக்கா நன்றி. எங்களுடைய குணங்களை மாற்ற போற கிருபைக்கா நன்றி. எங்கள் பிதாக்கள் ஆண்டவரே பொறாமையினாலே
யோசேப்பை விற்று போட்டார்கள். கர்த்தரோ அவனோட கூட இருந்து அவன் கையின் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல எங்கள் ஒவ்வொரு யோசேப்பை மாற்றுங்க கர்த்தர். எங்களோடு கூட வருவீராக. எங்களுடைய எண்ணங்களை நீங்க மாத்துங்க. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உங்க பிரியமான பிள்ளைகளாய் மாற்றி பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. கிருபையில கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.